அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபமிலிசர் கிச்சன். இன்றைக்கி நம்ம பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், நான் 2 பெரிய பீட்ரூட் எடுத்துருக்கேங்க. ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, 3-4 பச்சை மிளகாய், துருவிய தேங்காய், பூண்டு, கடுகு, உளுந்து. ஒரு பேன் வச்சாச்சுங்க. அதில் ஆயில் ஊற்றிட்டேன். ஆயில் சூடாகட்டும். ஆயில் சூடானதும் கடுகு, உளுந்து, பூண்டு, 3 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதை அதில் போட்டுட்டேன். இப்போ பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம், கருவேப்பிலை இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வேகணுங்கிறது இல்லைங்க, ஓரளவுக்கு வெந்தால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி வெந்ததும் இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டாச்சுங்க. நம்ம கட் பண்ணி கழுவி வச்சுருக்க பீட்ரூட்டை அதில் போட்டுடலாம். இப்போ எல்லாம் நல்லா கலந்து விடுங்க. ஒரு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டேங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா வத்தட்டும், சுண்டட்டும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ பீட்ரூட்டில் தண்ணி இல்லை, அது நல்லா சுண்டிருச்சு தண்ணியெல்லாம். இந்த டைமில் நம்ம துருவின தேங்காயை போட்டுடலாம். இப்போ நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம அருமையான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பீட்ரூட் பொரியல் வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சு கொடுங்க. உடம்புல ஹீமோக்ளோபின் சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.